இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட சிதம்பரம் கொள்ளையரிடம் இருந்து நகை பறித்த போலீசாரிடம் மீண்டும் விசாரணை நடத்த IG உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் சிதம்பரத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் ஒன்று முகாமிட்டு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். அவர்கள் 100 பவுனுக்கும் குறைவாகவே பறிமுதல் செய்ததாக கணக்கு காட்டிய நிலையில் கொள்ளையர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது போலீசார் தங்களிடம் 700 பவுண்ட் நகைகளை பறிமுதல் செய்ததாக கொள்ளையர்கள் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே இது தொடர்பான வழக்கு CID போலீசாருக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் விசாரணை அறிக்கை வெளியிடாத நிலையில் மீண்டும் நகைப்பறிப்பு பிரச்சினையை பல்வேறு தரப்பினரும் எழுப்பியுள்ளதால் விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா DIG சுக்லாவிற்கு உத்தரவிட்டுள்ளார். எனவே இது தொடர்பான விசாரணை விரைவில் துவங்க உள்ளது. புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் முதல்வரின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுவையில் அரசு பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட சுமார் 4500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்கம் சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் இல்லம் முன் திரண்டு முற்றுகை போராட்டம் செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த SP தெய்வசிகாமணி தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சங்க நிர்வாகிகள் சிலரை மட்டும் முதல்வரிடம் பேச அனுமதித்தனர். மற்றும் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். சங்க நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தங்கள் நிலை குறித்து பேசிவிட்டு திரும்பியதும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கூறுகையில், இன்றைக்கு புதுவை அரசு பணி நீக்கப்பட்ட சங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட இந்த அரசால் பணி நீக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை அவரது இல்லத்தில் சந்திக்க இன்றைக்கு வந்தோம். முதல்வர் அவர்களிடத்திலே எங்களை மீண்டும் எங்களை பணி அமர்த்த வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கையை வைத்தோம். அதன்படி அவர் சட்டமன்றத்திலே கடந்த கால சட்டமன்றத்திலே நிதி அறிக்கை கூட்டத்தொடரிலே அவர் உத்தரவாதம் அளித்திருந்தார். இந்த 4000 ஊழியர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களை தவிர்த்த மீதமுள்ள 4000 ஊழியர்களும் மீண்டும் பணி அமர்த்துவேன் என்று உத்தரவாதம் அளித்தனர். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு முதல்வர் அவர்களை சந்தித்தோம். அவர்கள் இல்லத்திலே முதல்வர் அவர்கள் இந்த வாரம் உயர் திரு மேதமிகு கவர்னர் அவர்களை சந்தித்து தலைமை செயலர்களுடன் அவர்களுடனும் மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளுடனும் இந்த வாரத்திலே எங்களது சங்கத்தையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஊழியர்களுக்கான பிரச்சனையை, எங்களிடத்தில் பறிக்கப்பட்ட வேலையை, எங்களிடத்திலே பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் எங்களிடத்திலே திருப்பி தரும் விதமாக இந்த வாரத்திலே முடிவு அறிவிக்கிறேன் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே எங்களது போராட்டத்தை நாங்கள் தொடராமல் தற்காலிகமாக இந்த ஒரு வார கால அவகாசத்திற்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். புதுவை அரசிற்கும் ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிற்கும் இடையே
மின்னணு முத்திரைத்தாள் வழங்கும் ஒப்பந்த நிகழ்ச்சி கலெக்டர் தீபக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவையில் மின்னணு முத்திரை செயலாக்கத்திற்கான மைய பதிவு பராமரிக்கும் ஒரே முகமையாளரான ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திற்கும் புதுவை அரசிற்கும் மின்னணு முத்திரைத்தாள் வழங்குவதற்கான ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலெக்டர் தீபக்குமார் முன்னிலையில் புதுவை அரசு செயலர் மீனா மற்றும் நிறுவன மண்டல மேலாளர் மீரா ரங்கநாதன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். பொதுமக்களுக்கு கூடுதல் செலவு இல்லாமல் முத்திரை தீர்வை தொகையை மட்டும் செலுத்தி எந்த மதிப்பிலான கட்டணத்திற்கும் ஒரே தாளில் சான்றிதழ் பெறும் வசதியும், முத்திரை தாள் சான்றிதழின் நம்பகத்தன்மையை எவரும் இணையதளத்தில் சரிபார்க்கும் வசதி கொண்ட மின்னணு முத்திரை வசதியை 1 மாத காலத்திற்குள் செயல்படுத்துவதற்கான முயற்சியை அரசு மேற்கொண்டுள்ளது. புதுக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதை அடுத்து புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வெற்றியை கழகத்தினர் கோலாகலமாக கொண்டாடினர். தமிழகம் புதுக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வெற்றி பெற்றதை முன்னிட்டு புதுவை அதிமுகவினர் தலைமை கழகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடினார். மற்றும் புதுவை மக்களின் சார்பில் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து கோஷமிட்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் மாநில கழக அவைத்தலைவர் பாண்டுரங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் புருஷோத்தமன், பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுவை சார்காசிமேடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகோத்சவ கொடியேற்று விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை பாகூர் கொம்யூன் சார்காசிமேடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகோத்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு முன்னதாக விநாயகர் பூஜை, ஹோமங்கள், கலசாபிஷேகம் போன்ற பூஜைகளும், அம்மனுக்கு பாலாபிஷேகத்துடன் சிறப்பு வழிபாடுகளும், பின்னர் கொடிமரத்திற்கு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டு விழா துவங்கியது. தொடர்ந்து சாகை வார்த்தல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தலும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு, ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து அம்மன் அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள் செய்திருந்தனர். பரோலில் வெளியே வந்து 3 மாதமாக தலைமறைவாக உள்ள ரவுடியை பிடிக்க போலீசார் அவரது நண்பரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வானரப்பேட்டையைச் சேர்ந்த ரவி என்கிற பொக்கை ரவி கடந்த 2001ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றதால் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாத தாயை பார்க்க பரோலில் வெளியே வந்த பொக்கை ரவி தலைமறைவாகிவிட்டதால் சிறை கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 3 மாதமாக தேடி வந்த நிலையில் அவர் தனது நண்பருடன் தொடர்பு வைத்துக் கொண்டு வெளியூரில் பதுங்கி இருப்பது தெரியவந்துள்ளதால் அவரது நண்பரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இத்தகவலை அறிந்த ரவுடி செல்போன் இணைப்பை துண்டித்து விட்டு தப்பித்து வருவதால் அவரை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுவை வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவையில் உள்ள மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் செல்வாம்பாள் தலைமையில் நடந்தது. துணை தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசிய விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். விழாவில் ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று இலவச மிதிவண்டியினை பெற்று பயனடைந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை தொழிலதிபர் கொலை வழக்கில் 9 மாதங்களுக்கு பிறகு கிருஷ்ணகிரி வாலிபர் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுவை ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஃபிரெடரிக் கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டதை அடுத்து இவ்வழக்கில் தொடர்புடைய ஓசூர் கல்லூரி அதிபர் சந்திரபோஸ், அவரது மனைவி லூர்துமேரி உள்ளிட்ட கும்பலை போலீசார் தேடி வந்த நிலையில் முதலில் கூலிப்படையைச் சேர்ந்த 5 பேரையும் பின்னர் முக்கிய குற்றவாளியான சந்திரபோஸையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவரது மனைவி சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்.
தற்போது ஃபிரடரிக் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த 8வது குற்றவாளியாக கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ராமு புதுவை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதால் அவரை தெற்கு எஸ்பி பைரவசாமி உத்தரவின்படி இன்ஸ்பெக்டர் மாறன் தலைமையிலான போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.